இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள வான் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். இந்த ஒத்திகையில என்னென்ன பிராக்டிஸ்ல எல்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க, முழு விவரம்? கனிமொழி வணக்கம். இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் வரக்கூடிய அந்த 6ஆம் தேதி பிரம்மாண்டமான விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. தமிழக முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். காலை 11 மணி முதல் 2 மணி வரை இந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் விமானப்படைக்கு சொந்தமான பல்வேறு வகைகளை சேர்ந்த விமானங்கள், அதாவது 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த சாகசத்திலே ஈடுபட உள்ளது. ஆண்டுதோறும் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்று வந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சி முதல் முறையாக இல்லாமல் 2வது முறையாக தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே 2003 இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதே போன்றதொரு மிக பெரிய அளவிலான நிகழ்ச்சி இந்த ஆண்டு சென்னையில் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் பல்வேறு விமானங்கள் மேலிருந்து கீழாகவும் அதே போல பல்வேறு திசைகளிலிருந்தும் நோக்கி பறந்து பொதுமக்களை, பார்வையாளர்களை கவர்ந்தது. பல்வேறு விதங்களில் வண்ண புகைகளை விட்டபடியும் அதே போல மேலிருந்து கீழிறங்கியும் கீழிருந்து மேலே செல்வது போலவும் அந்த வானத்தை கிழித்து கொண்டு செல்லக்கூடிய விமானங்கள் மிக அழகாக பறந்து பார்ப்போரை மிகவும் ஈர்த்தன. அதே போல இன்றைய தினமும் 2வது நாள் சாகச நிகழ்ச்சிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இது ஒத்திகை நிகழ்ச்சி தான். 6ஆம் தேதி நடைபெறுவதற்கு முன்னதாக சில நாட்கள் தொடர்ச்சியாக எந்த பாதையிலே செல்ல வேண்டும், ஒன்றன் பின் ஒன்றாக வர வேண்டும், எந்த விமானம் சென்ற பிறகு எந்த விமானம் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பட்டியலுக்கு ஏற்ப 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஒரு ஒத்திகை போல இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானங்கள் மூலமாக தீவிரவாத தாக்குதலில் இருந்து எவ்வாறு மீட்டெடுப்பது, அதே போல பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பவர்களை எவ்வாறு மீட்பது, அதே போல மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன்ஸ் அது போன்ற இடங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக தாழ்வாக பறந்து சென்று அங்கே தரையிறங்கி அங்கிருப்பவர்களை எப்படி மீட்பது அல்லது அங்கு இறங்கி எப்படி சண்டை செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கான அந்த ஒத்திகைகளும் தற்போது நடைபெறுகின்றது. மெரினா கடற்கரையில் கடும் வெயில் ஒருபுறம் வாட்டி வதைத்தாலும் கூட பல்வேறு இடங்களிலிருந்து, குறிப்பாக சென்னை, தமிழ்நாடு மட்டுமில்லாமல் வட மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கானோர் இங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் வட மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். வரக்கூடிய 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை சுமார் 15 லட்சம் பேர் பார்ப்பதற்கான விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.